வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு 2 விதமான பென்ஷன் ஸ்கீமை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இன்னொன்று 1/4/2003க்கு பின்னாடி பணியில் சேர்ந்த பணியாளர்களுக்கான கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தில் பேரில் தான் பென்ஷன் அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர உண்மையில் பென்ஷன் பெனிஃபிட் அதில் எதுவுமே இல்லை. அதனால் இந்த 1/4/2003க்கு பின்னாடி பணியில் சேர்ந்த பணியாளர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிபிஎஸ் திட்டத்தை ஒழிச்சிட்டு எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக 4/2/2025 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஒரு பென்ஷன் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த பென்ஷன் கமிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருந்து வரக்கூடிய பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அது மட்டும் அல்லாமல் 1/4/2025 முதல் மத்திய அரசு பணியாளர்களுக்காக யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இந்த 3 பென்ஷன் ஸ்கீமையும் எக்ஸாமின் பண்ணி இந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனை ரிப்போர்ட்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பென்ஷன் கமிட்டியை 4/2/2025 அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கான்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கமிட்டி சர்வீஸ் அசோசியேஷன்ஸோட ஒரு 4 மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 18/8/2025 அன்னைக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங், 25/8/2025 அன்னைக்கு செகண்ட் மீட்டிங், 1/9/2025 அன்னைக்கு தேர்டு மீட்டிங், 8/9/2025 அன்னைக்கு ஃபோர்த்து மீட்டிங். அந்த மாதிரி ஒரு 4 மீட்டிங்கை சர்வீஸ் அசோசியேஷன்ஸோடு சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டி முடிவு பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்வீஸ் அசோசியேஷன்ஸ் இந்த மீட்டிங் டேட்டுக்கு முன்னாடி அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் எழுத்து மூலமாக இந்த பென்ஷன் கமிட்டிக்கு முன்கூட்டியே அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவாக இருக்குது? சிபிஎஸ் ஸ்கீம் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு தான் போகணும்னு விரும்புகிறோம்னு அவங்களுடைய தொடர் போராட்டங்களும் கோரிக்கைகளும் இருந்து வருது. இப்போ அவங்க அந்த யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால் அதை பற்றி அவங்களுடைய கவனம் அதில் போக வேண்டியதில்லை. இப்போ சிபிஎஸ்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும். அதுக்கான சொல்யூஷன்ஸை இந்த சர்வீஸ் அசோசியேஷன்ஸ் அந்த பென்ஷன் கமிட்டிக்கு கொடுக்கணும். இப்போ இதில் சில சவால்கள் இருக்குது. அதாவது சிபிஎஸ்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறுறதுக்கு சில நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வுகளோடு கூடிய ரெப்ரசன்டேஷனை இந்த சர்வீஸ் அசோசியேஷன் அந்த பென்ஷன் கமிட்டிக்கு கொடுக்கணும். இப்போ என்னென்ன சவால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சர்வீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டினுடைய தீர்வு. இப்போ அவங்ககிட்டையெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க மாதம் சந்தா தொகையாக. அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னத்து தேதி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்துருக்கும். இப்போ ஒருவேளை ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு எல்லாம் மாறுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கமிட்டிக்கு இதை பற்றி ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. அடுத்தது, ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் 1/4/2003க்கு பின்னாடி பணியில் சேர்ந்து
இன்றைக்கி தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்களுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் முன்தேதியிட்டு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தொகையை வந்து திரும்ப வசூல் பண்ணுறதா, முழு தொகையும் திரும்ப அவங்க செலுத்தணுமா, இல்லை கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை மட்டும் வட்டியோடு சேர்த்து திருப்பி கட்டணுமா, இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். அடுத்தது 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் பணியில் இருந்து பணிக்காலத்தில் மரணமடைந்த அரசு பணியாளர்களுக்கு என்ன மாதிரியான தீர்வை எட்டணும், அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன, அவங்களுக்கான அந்த சிபிஎஸ் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்ககிட்டருந்து ரெக்கவரி என்ன மாதிரி பண்ணணும், இதுக்கான சொல்யூஷனும் அந்த சர்வீஸ் அசோசியேஷனுடைய ரெப்ரசன்டேஷனில் இருக்கணும். அடுத்ததாக 1/4/2003 பின்னாடி இன்றைய தேதி வரைக்கும் யாரெல்லாம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த சிபிஎஸ் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்து அந்த ரெக்கவரி என்ன மாதிரியான பேட்டர்ன்லாம் அமையணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி ஆகணும். இப்போ அதே மாதிரி 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்து சிபிஎஸ் திட்டத்தில் இருந்து டெர்மினேட் ஆகிருப்பாங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருப்போம், அல்லது ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸோ, இந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டோ, அல்லது வேறு வகையில் அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகிருந்ததுன்னா அந்த அமௌண்ட் எல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சொல்யூஷனோட அந்த கமிட்டிக்கு கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சர்வீஸ் அசோசியேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோ அவங்களுடைய ரிப்போர்ட்டோ கண்டிப்பாக அமையும். ஏன்னா வெறும் சவால்களை மட்டும் நம்ம கொண்டு போய் கமிட்டிக்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னோம்னா அதை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கூடுதலான டைமெல்லாம் தேவைப்படும். அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு முன்கூட்டியே இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனோடு நம்ம ரிப்போர்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கமிட்டிக்கு வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சேர்த்துக்குவாங்க. இல்லை வெறும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பூதாகரமாக கொண்டு போனோம்னு சொன்னால் இதெல்லாமே சவால்களாக இருக்குது, அதனால் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அல்லது இதை நடைமுறைப்படுத்தாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சவால்களுக்கான தீர்வுகளை ஒவ்வொரு சர்வீஸ் அசோசியேஷனும் ரொம்ப இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கிட்ட இருந்தும் கருத்துக்களை வாங்கி அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனில் சேர்த்து அந்த பென்ஷன் கமிட்டிக்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கீமை நம்ம வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக கொண்டு போய் எல்லா பணியாளர்களுக்கும் ஒரே விதமான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம எட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.